ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்ப ஆண்டவர் கைவிடுவார் என்று ஒரு 3 காரியங்களை இந்த சம்பவத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எப்ப ஒரு மனுஷனை கைவிடுவார் தெரியுமா? எப்ப நீங்க கைவிடப்படுவீர்கள் தெரியுமா? எப்பொழுது ஒரு தேவ மனிதன், தேவனோட நடந்தவன், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் எப்போ ஆண்டவர் தான் கூட பேசுகிறத நிறுத்துறதுக்கு அப்புறமும் வருத்தப்படாம இருக்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் ரொம்ப நாள் கைக்குள்ள வச்சிருக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு காலத்துல ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாரா? பாஸ்டர், மொபைல திறந்த ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு, என் கூட தான் பேசுறாரு. அடிக்கடி ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புனாலதான் உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. என் கூட கர்த்தர் பேசினார் பாஸ்டர், என் கூட அந்த இடத்துல போகும்போது பேசினார், பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது பேசினார், நான் நடக்கும்போது பேசினார், ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு பேசினார், என் கூட பேசிட்டே இருந்தாரு, என் கூட பேசிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு ஒரு சின்ன தவறு பண்ணும்போது கூட ஆண்டவர் டக்குன்னு என்கிட்ட பேசுவாரு. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நீ பொய் சொல்ற மகனே ஆண்டவர் பேசுவாரு. ஆனா கொஞ்ச நாட்களாய் நான் எத்தனையோ தவறு பண்றேன், எத்தனையோ பாவம் பண்ணுறேன், ஆனா ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த வார்த்தைகள் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்குள்ள எச்சரிப்பின் வார்த்தை வர மாட்டேங்குது, எனக்கு ஏற்ற மெசேஜ் வர மாட்டேங்குது. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் இருதயத்துக்குள்ள, என் காதுக்குள்ள போகவே போகல. நான் அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க. நீ ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. பி கேர்ஃபுல். எதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்துறாரோ அப்பொழுதே நீங்க உணர்ந்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் கர்த்தர் என்னை கைவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த செய்தியை வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி நீ கேட்பாயானால், நீ சர்ச்சுக்குள்ள போயிருக்கலாம் மகன், நீ சர்ச்சுக்குள்ள போயிருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க அம்மா கவனமா கேட்கிறாங்க, உங்க அப்பா கவனமா கேட்கிறாங்க, உங்க அப்பா மாறணும்னு ஆசைப்படுறாங்க, உங்க அம்மா ஐயோ எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் கண்டிப்பா மாறணும் அப்படின்னு சில சத்தியங்களை கேட்டு கண்ணீர் விடுறாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே சத்தியத்தை கேட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு நீ இருக்கும்போது உன்னுடைய காதுக்கு மட்டும் அது ஏறாமலே இருக்குது. நான் ஏன் கீழ்ப்படியணும்? நான் எதுக்காக கீழ்ப்படியணும்? அப்படிதான் சொல்லுவாங்க. பாஸ்டர்னா அப்படிதான் சொல்லுவாரு. நான் அப்படியெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் செய்யறதை செஞ்சுட்டு தான் இருப்பேன். கண்ணீரோட ஊழியக்காரங்க பேசும்போது, வருத்தத்தோட ஊழியக்காரங்க பேசும்போது உன்னுடைய காதுகளுக்குள்ளே அது போகாது இருக்குமே. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற யாராலும் உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு முடியவே முடியாது.